அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றங்கள் தான் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, அதுவும் கடைசி வாய்ப்பாக மக்களுக்கு நீதி கிடைக்கிறது. இதை அண்மை காலத்தில் நல்ல குற்றவாளிகளை தண்டிக்கின்ற நீதிகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகிய பெண்கள் கொடுக்கப்பட்ட வழக்கில் இப்போ அண்மையில் பொள்ளாச்சி வழக்கில் மிகவும் சரியான பொதுமக்களால் வரவேற்கக்கூடிய அந்த தீர்ப்பு எல்லோரும் பாராட்டினார்கள். சாகும் வரை சிறை அப்படிங்கிறது. அதே போல் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இந்த ஞானசேகரன் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தண்டனை விவரம் 2ஆம் தேதி சொல்ல இருப்பதாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுதே மக்கள் ஆரவாரம் செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா குற்றவாளி என்னைக்கு வந்தாலும் சட்டத்தின் பிடியில் வருகின்ற பொழுது அவன் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான் என்பது உறுதியாக அண்மை கால எத்தனையோ வழக்குகளை தீர்ப்புகள் கொடுத்திருந்தாலும் அண்மை காலமாக கொடுக்கின்ற கடுமையான தீர்ப்புகள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாதுங்க. அந்த வகையில் இந்த ஞானசேகரனுடைய வழக்கில் தீர்ப்பில் எதிர்பார்க்கின்ற தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் கடுமையாக இருக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது என்ன இப்போ ஏன்னா பாலியல் குற்ற வழக்கில் இப்போ நமக்கு அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எப்படி கொடுத்தாங்களோ சாகும் வரை சரி, அதுதாங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்பொழுதுதான் குற்றவாளிகள் சட்டம்னா என்ன, இனிமேல் தப்புலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அது பார்க்கின்ற மிருகங்களோ திருந்துவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பை வருகின்ற 2ஆம் தேதி கண்டிப்பாக நீதிமன்றம் நிறைவேற்றும் என்று நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.